தாத்தா நீங்க ரெண்டு பேரும் மேக்ஸிமம் வந்து என்னை பயமுறுத்த தான் பாக்குறீங்க. நான் இவ்வளவு தூரம் இறங்கி உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாங்கிற சத்தம் இப்ப என் காதுல கேட்டுச்சு. உங்க எத்தனை பேருக்கு கேட்டுச்சு? நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்களை மாதிரியே ஒரு நல்ல ஆத்மாவும் எனக்கு உதவி பண்றதுக்காக நான் கூப்பிடும்போது வருவாங்க. நான் போன வீடியோலயே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன், எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். என்ன ஆனாலும் என்னுடைய ஏஞ்சல் அவங்க பேரு, அவங்கள கூப்பிடக்கூடாது, நம்ம சோலோவா நம்மளால முடியும், நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி போன வீடியோ நான் சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். இந்த வீடியோவையும் நான் அதே தான் பண்ண போறேன். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். தாத்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு. தாத்தா நீ விடுற மூச்சு எஃபெக்ட் அங்க வரைக்கும் கேக்குது. கைஸ் உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? அபார்ட்மெண்ட் பில்டிங்கா இருந்தா ஓடி ஆடி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க வந்த உடனே வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஏஜ் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க. 90 வயசுனா நம்ம தாத்தா தான் நான் கூப்பிட்டாகணும். கரெக்டா? பாட்டி இதான் சலங்க போடுவியா என்ன? தக்கச்சுமி தக்கச்சும் தக்கச்சுமி தக்கச்சும் தக்கர 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 தக்கச்சும். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை நீ. நீங்கெல்லாம் வந்து வயசானவங்க. என்னையெல்லாம் வந்து உங்க பேரன் நினைச்சு நீங்க டீல் பண்ணீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். உங்ககிட்ட வந்துட்டு நான் என்ன உங்களுக்கு தெரியாதா? உங்களோட என் வயசுலாம் நீங்க கடந்து தான் வந்திருப்பீங்க. இது வாலிப வயசு. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நாங்க பண்ணிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம அதாவது நான் நினைச்சேன் எப்பவும் போல சரி ஏதாவது ஒரு லேடி சின்ன இருக்கும் மம்பிழுத்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி பார்த்தேன். சீரியஸாக தாத்தா பாட்டிங்கெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என் லைஃப்பில் நான் பாட்டி கூட தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், கிராணி ஹவுஸ்ன்னு சொல்லி. தாத்தா வந்து எனக்கு ஒரு அடிஷ்னல் ஹாப்பினஸ், பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோடு போகணும். தாத்தா உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். வீணா என்னைய வந்து வில்லன் ஆக்கிறாரு. பாட்டி யூடியூப் சரி சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன ஆனாங்க? நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க. ஒருவேளை அவங்களாம் ஆல்ரெடி முன்னாடியே இறந்துட்டாங்களா? அவங்க இறந்ததுனால நீங்க இங்க இருக்கீங்களா? இப்போதைக்கு இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு 2 பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டேன். உங்க ஃபேமிலியில உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க மொத்தம் எத்தனை பேர்? ஒருத்தரா? 2 பேரா? 3 பேரா? வாவ் 3 பேர். சரி அந்த 3 பேர் அப்பனா உங்களுக்கே 90 வயசு இருக்குதுன்னா அந்த 3 பேர்த்தையும் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் 50க்கு மேலதான் கண்டிப்பா இருக்கும் ஏஜ். ஷியோரா 50க்கு மேல இருக்கும், 60 கூட மேல இருக்கும். உங்களுக்கே எவ்வளவு வயசு இருக்கு? மேக்ஸிமம் வீக். சரி ஓகே 3 பேர் 3 4 12
என்ன ஆனாங்க அவங்களாம்? 3 பேர் குழந்தைன்னு சொல்றீங்க. எத்தனை பசங்க எத்தனை பிள்ளைங்க? ஒரு பசங்களா? 2 பசங்களா? ஓகே गाइस, ஆமான்னு சொல்லிச்சு கவனிச்சீங்களா? 2 பசங்க. அப்பனா 2 பசங்க ஒரு பொண்ணு. என்ன ஆனாங்க அவங்களாம்? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாராவது கொன்னுட்டாங்களா? என்ன தாத்தா சொல்ற? யார் கொன்னது? உங்க சொந்தத்துக்குள்ளாரையவா? गाइस, ஆமான்னு சொன்னாங்க கவனிச்சீங்களா? உங்க கதையை கேட்க எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. உங்களுக்கு பிறந்த 3 குழந்தையும் இறந்துட்டு நீங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்கீங்க. சரி, ஓகே, சொந்தக்காரங்க மூலியமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்குள்ளார கைஸ். அப்போ இந்த வீட்டுல தான் நீங்க வந்து ஃபேமிலியோட இருந்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய பங்களா வீட்டுல, கரெக்டா? கைஸ், நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இது வந்து ஒரு பெரிய பங்களா வீடு. அந்த பங்களா வீட்டுக்குள்ளார இது ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ளார இது 3 ரூம். அப்பனா இவ்வளோ பெரிய வீட்டுல நீங்க இந்த இடத்துல மட்டும் அதிகமா இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை அவங்க எல்லாருமே இதே இடத்துல இறந்துருப்பாங்களோ? அப்படியா? உங்களுக்கு பிறந்த அந்த 3 பசங்களும் இந்த இடத்துல தான் இறந்தாங்களா? இங்க இல்லையா? தாத்தா, நீ எட்டி பார்த்துட்டு போற, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பாட்டி, சொந்தக்காரங்களால வீழ்த்தப்பட்ட ஒரு குடும்பம். எப்போ? அந்த காலத்திலே, அப்பவே. இப்பெல்லாம் வெளியாளுங்களை விட சொந்தக்காரங்க தான் அதிகமா பொறாமப்படுறாங்க மேல வந்தா. இப்பவே இப்படி இருக்குது. நீலாம் பரவாயில்ல தாத்தா, இப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க. கரெக்டா இல்லையா? அப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. அதனால வந்து மனசு விரக்தியாகி இங்க இருக்கிறீங்க. அதான் நம்ம பிரச்சனை. சரி, இங்க பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம், விருப்பம் இல்லைன்னா வேணாம். ஆனா உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் இங்கதான் இருக்க போறேன். கைஸ், தாத்தாவுடைய தோரணையை பாருங்க. வீல் சேர்ல உட்காந்துட்டு வராது பாருங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க? இந்த கேமரா சரியா தெரியுதா? நான் அங்கதான் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன். தாத்தா செம்மையா இருக்கிற. வாவ், உங்களுக்கு தான் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன், நல்லா பாருங்க. ரைட், ஓகே. அப்ப நீங்க 2 பேரும் வந்து நீ உங்க பேரை தான் ஏத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ அட்டாக் பண்ணாம இருக்கீங்க. அப்படியே பாட்டிக்கு ரொம்ப தான் கோவம் வர மாட்டிருக்கு. பாட்டி வந்து சீமி இன் ஆக்ஷன் அந்த மாதிரி தான். தாத்தா கூட இவ்வளவு எனக்கு ரியாக்ஷன் ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் பாட்டி வந்து கொஞ்சம் பயங்கர காண்ட இருக்குது. நான் ஆக்சுவலா உங்களுக்காக தான் வந்து பரிதாபப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன்.
நான் பேசுகிற விதம் வேணா உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களை யார் இந்த மாதிரி பண்ணா? சொந்தக்காரங்க நீங்கள்ல, அந்த சொந்தக்காரன் இப்போ உயிரோட இருக்கானா இல்லையா? அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்டிங்களா கைஸ்? நான் ஏன் வந்து இங்கே பாருங்களேன், கேமராவை ஒரு இடத்துல வச்சு நான் ஏன் வந்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஓடி ஆடி கஷ்டப்பட்டு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்ல வராங்கிறது நமக்கு புரியாமல் போயிடும். பாருங்க, நம்ம பேசுகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எப்படி பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ஷன் வரும். நம்ம தன்மையாக பேசணும்னா தன்மையாக பதில் வரும், வைலண்ட்டாக பேசணும்னா வைலண்ட்டாக தான் பதில் வரும். சொல்லப்போனால் பாட்டே சிரிக்கிறீங்களா? செம்ம கியூட்டாக சிரிக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக சிரிங்க. பாட்டியே இப்பெல்லாம் சிரியாத, பயமாகுது. ரெண்டு பேரும் போட்டி போட்டி என்ன பயமுறுத்துறீங்களோ? இப்போ என்ன நடந்துச்சுன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? டில்லிக்கு ராஜா நானும் பாட்டி சொல்லை தட்டாதே. தாத்தா, ஒரு ரூம் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ரூம்ல ஏசி அதுவா ஆன் ஆகுது, அதுவா ஆஃப் ஆகுது. சரி சொல்லுங்க, என் மூலியமா உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைங்களை சாவடிச்சாங்களே அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, ஸோ உங்க சொந்தக்காரங்களை பத்தியே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்க, அப்படிதானே? சரி, இப்ப நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். நீங்க சொன்னதை நான் கேட்டா இங்க இருந்து நீங்க போயிடுவீங்களா? பாட்டி உட்காந்து இதுல போச பாக்குறீங்களா? இங்க பாருங்க, பாட்டி செம்ம கியூட்டா இருக்குதா? கேமரால தெரியுதா இல்லையா? அப்புறம் கேமரால காட்டவே இல்லைன்னு சொல்லுவீங்க. பாட்டி
செம்ம க்யூட்டாக இருக்கிற ஆசம். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஐயோ நானே மறைச்சிட்டேண்ணா. பாட்டி உங்ககிட்ட தான் கேட்குறேன். தெரியுதா பாட்டி? நீங்கள் இப்போது இறந்து போய் இந்த மாதிரி இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க 3 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களும் இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்களா? ஐ மீன் உங்களுடைய 2 பசங்க 1 பொண்ணு, அவங்களும் இறந்து போய் உங்களை மாதிரியே தான் சுற்றிட்டு இருக்காங்களா? ஆமாவா? வாவ். அப்போது நீங்களே டைரெக்டாக அவங்கக்கிட்ட பேசலாமே. அவங்கள யார் இந்த மாதிரி பழி வாங்கினாங்களோ, ஐ மீன் கொன்னாங்களோ, அவங்கள டைரெக்டாக போய் பழி வாங்கலாமே. ஏன் நீங்கள் அதை பண்ணாமல் இருக்கீங்க? உங்கள் உலகத்துக்குள்ளார வந்துட்டு அது ஈஸி தானே. கைஸ், ஆக்சுவலாக இந்த ரூமில் இருந்து பாட்டி வெளியே வந்த வேகத்தில் உள்ளார ஓடி போயிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள பயமுறுத்துறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஓகே. ஏன் பயந்து உள்ளார போயிடுறீங்க மறுபடியும்? என்னைய பார்த்து பயந்தேன்னா சொல்லாது, என்னால் நம்பவே முடியாது. கைஸ், நான் ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் தூங்கலான் இருக்கேன். எனக்கு தூக்கம் வரல, ஆனால் தூங்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அதுங்க என்ன ரியாக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை. நீங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் நான் அடுத்த கேள்வியை கேட்க போகிறதும் இல்லை. நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறதை பார்த்தா என்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை உங்கள் உருவத்தை காட்டுறதுக்காக நீங்கள் வெக்கப்படுறீங்களோ? ஃபுல்லாக கவர் ஆகுங்களா? நானே இப்போ கீழே தான் உட்காந்துருக்குறேன். என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்ச ஏதாவது நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். கைஸ், என்ன சத்தம் வருது, என்ன பேசுகிறாங்கிறத கிளியராக கவனிங்க. உங்களுக்குள்ளார 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இதுக்காக இப்போ கரண்ட்லி உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்களை நீங்கள் தொந்தரவு பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. பார்த்து
பாட்டி இரும்புற சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? பாட்டி, why are you இரும்பிங்?